நேபாளம் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 95 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ராஸ்வா பகுதியில் திடீர் வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 17 பேர் இறந்ததாக தகவல் வெளியானது. இதில் தமிழர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கியுள்ளதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. வெள்ளத்தில் சிக்கிய 22 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தமிழர்கள் 57 பேரும் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த 95 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு உதவி செய்ய இந்தியா தயாராக உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் நேபாள பிரதமர் பாலேந்தர் ஷாவுடன் பேசியதாகவும் வெள்ளத்தில் இறந்தவர்களுக்காக தனது ஆறுதலை தெரிவித்துக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகார் முதலமைச்சருடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் நேபாள வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போன தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அவசர தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த 22 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேகவெடிப்பு காரணமாக நேபாளத்தில் திபெத் எல்லைக்கு அருகில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ள நீரால் வீடுகள் அடியோடு அடித்து செல்லப்பட்டதில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த வெள்ளப்பெருக்கில் கும்பகோணத்தில் இருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 50 பேர் திமூர் பகுதியில் உள்ள பாதுகாப்பு படை முகாமில் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி தண்ணீரை முதலமைச்சர் விஜய் நேரில் திறந்து வைப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 88.43 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் நீர்வரத்து வினாடிக்கு 10,807 கனஅடியாக உள்ளது. டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக விரைவில் நீர் திறக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தது நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி தண்ணீரை முதலமைச்சர் விஜய் நேரில் திறந்து வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதாக அமைச்சர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை நீர் திறப்பிற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தர இருப்பதால் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேட்டூர் அணை வரும் 28ஆம் தேதி திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பதற்காக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தருகிறார். இதனையொட்டி மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி, டிஐஜி சந்தோஷ் அதிமானி, மாவட்ட எஸ்பி குத்தாலிங்கம் உள்ளிட்ட அதிகாரிகள் அணையை ஆய்வு செய்தனர். சென்னை மாநகராட்சியில் கனமழை முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள மண்டல வாரியாக 7 அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவொற்றியூர், மணலில் மண்டலங்களுக்கு ரமேஷ், மாதாபுரம், தண்டையார்பேட்டை மண்டலங்களுக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ராயபுரம், திருவிக்கநகர் அருண்ராஜ், அம்பத்தூர், அண்ணா நகர், தேனாம்பேட்டைக்கு விஜயபாலாஜி, கோடம்பாக்கம், வளசரவாக்கத்திற்கு டி.கே. பிரபு, ஆலந்தூர், அடையாருக்கு விஜய் தமிழன் பார்த்திபன், பெருங்குடி, சொல்லிங்கநல்லூருக்கு விக்னேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகளின் வாழ்க்கையில் நிலவும் சிரமங்களை தான் நேரடியாக உணர்ந்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மத நல்லிணக்க மாநாட்டில் பேசிய அமைச்சர், தனது அம்மா ஒரு விவசாயி என்றும் 6 வயதில் தாயை இழந்த தனக்கு விவசாயிகளின் கஷ்டங்கள் தெரியும் என கூறினார். விவசாயிகளின் வாழ்க்கையில் நிலவும் சிரமங்களை தான் நேரடியாக உணர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் முழுவதுமாக நேரலை செய்யப்படுவதால் திமுகவினர் ஓரளவுக்கு அமைதி காப்பதாகவும், இல்லையென்றால் மிக மோசமாக நடந்திருப்பார்கள் எனவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானத்தில் முறைகேடு இல்லை எனவும், முன்னுரிமை அடிப்படையில் தகுதியானவர்களுக்கு உறுப்புகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். பள்ளிகளுக்கு அனுமதி பெற திமுக ஆட்சியில் லஞ்சம் பெறப்பட்டதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி சட்டப்பேரவையில் கடந்த திமுக ஆட்சியில் பள்ளிகளுக்கு அனுமதி பெற கூடுதல் பணம் வாங்கப்பட்டதற்கு தாமே நேரடி சாட்சி என நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பேசியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பெரியார் புகார் அளித்துள்ளார்.
பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன செய்வது என பேச்சு நடத்தி சமூக முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ஒரு விவசாயியிடமிருந்து நிலத்தை பிடுங்குவது என்பது குழந்தையிடமிருந்து தாயை பிரிப்பது போன்றது எனவும், ஆகவே இந்த விவகாரத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அரசியலில் பெரும்பான்மை சிறுபான்மை என்பது இருக்கக்கூடாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மிலாது நபி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உலகிற்கு நபிகள் நாயகம் வழங்கிய முக்கிய செய்தி அன்பு, கருணை மற்றும் நம்பிக்கை என குறிப்பிட்டார். எந்த சாதி என்று பார்க்கவில்லை, எந்த பாகுபாடும் இன்றி வாக்களித்து மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செல்போன்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் ரமேஷ் அறிவித்துள்ளார். அண்ணாமலையார் கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோவில்களில் பக்தர்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக சிலர் செல்போன்கள் எடுத்து வந்து படம் எடுப்பதும் ரீல்ஸ் எடுப்பதும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் மசோதாவிற்கு ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 20% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதிய சட்ட திருத்த மசோதாவை கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் ஆணையத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. தஞ்சையில் ஆர்ப்பாட்டத்தின் போது மகளிர் குறித்து அவதூறாக பேசியதாக உதயநிதி ஸ்டாலின் மீது தாவேக வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் கடந்த 4ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். உதயநிதி ஸ்டாலின் பேசியதால் த்ரிஷா பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த புகாரில் தாவேக வழக்கறிஞர் கூறியிருந்தார். பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை உரிய சட்ட நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள அவர், தொழில்துறை அமைச்சர் அந்த நிலங்கள் மாற்றுத் தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், சட்ட விதிகளுக்கு முரணாக தமிழக அரசு செயல்படக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத அமைப்புக்கு நிதி திரட்டியதாக தேசிய புலனாய்வு முகமை தொடர்ந்த வழக்கிலிருந்து இங்கிலாந்தை சேர்ந்த நபரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இங்கிலாந்தை சேர்ந்த அஹீஸ் அகமது கடந்த 2024ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனுவை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் இதனை எதிர்த்த அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். தற்போது உயர்நீதிமன்றமும் அவரது மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. சப்ஸ்கிரிப்ஷன் என்ற பெயரில் பணம் வசூலித்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் நடிகை தர்ஷா குப்தா, திருச்சி சாதனா உள்ளிட்ட 12 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலம் காவல்துறையிடம் அளித்த புகாரில் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பக்கங்களில் திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா உள்ளிட்ட 12 பேர் மீது ஆபாசத்தை தூண்டும் வகையில் பேசி பல லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய நடவடிக்கைகளால் இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக புகாரில் கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய காலத்திலும் கூட அரசு மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்டவை சேரி பகுதிகளுக்கு எளிதில் வருவதில்லை என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற பாரிஸ் வெளிநாட்டு மறைப்பணி சங்கம் விழாவில் உரையாற்றிய அவர், மூவேந்தர் பரம்பரை என்ற பெருமையை பேசக்கூட முடியாத அளவுக்கு சமூகத்தின் பெரும்பகுதி மக்கள் கல்வி வாய்ப்பின்றி இருப்பதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையில் விரைவில் பெரிய மாற்றம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 8 புதிய நபர்கள் அல்லது இளைய தலைமுறையினர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏக்நாத் ஷிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் கேபினெட் அமைச்சராகலாம் என கூறப்படுகிறது. அதேபோல் தன்னால் முன்பை போல பணிகளை செய்ய முடியவில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நிலையில் அவர் பதவி விலகுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குருகிராமில் கழிப்பு நீர் குழாய் உடைந்ததால் சாலையில் 10 அடி பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்ந்த கனமழையால் முக்கிய சாலைகள் மற்றும் சந்திப்புகள் நீரில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குருகிராமில் கழிவு நீர் குழாய் உடைந்ததால் சாலையில் 10 அடி பள்ளம் ஏற்பட்டது. போக்குவரத்து போலீசார் அப்பகுதியை தடுப்புகளால் மூடி வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பினர். மாநகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்தில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மேற்கு வங்கம் ஹவுராவின் அந்துல் பௌரி பகுதியில் 3 அடுக்கு குடியிருப்பு கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 3வது தளத்தில் உள்ள ஒரு பிளாட்டில் திடீரென தீ பிடித்ததால் கட்டிடம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தகவலறிந்து 5 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கட்டிடத்திற்குள் சிக்கியிருந்த குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்ட 8 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்டவர்களில் சிலருக்கு தீக்காயம் ஏற்பட்டதால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட அத்தப்பூ கோலம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. வயநாடு கல்பட்ட பகுதியில் பிரம்மாண்டமான அத்தப்பூ கோலம் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வண்ண மலர்களை கொண்ட இந்த பிரம்மாண்ட பூக்கோளம் கேரளாவின் பாரம்பரியத்தையும் வயநாட்டின் தனித்துவமான கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் காதுகளை பிளக்கும் வகையில் அதிக சத்தம் எழுப்பும் சைலன்சர்களை அழிப்பதற்காக போலீசார் நூதன நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஜன்கான் மாவட்டத்தில் விதிகளை மீறி அதிக சத்தம் அல்லது வித்தியாசமான ஒலிகளை எழுப்பும் வகையில் இருசக்கர வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான சைலன்சர்களை போலீசார் அடுத்தடுத்து பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பொதுமக்கள் முன்னிலையில் அவற்றின் மீது ரோட் ரோலரை ஏற்றி அழித்தனர். தெலுங்கானா மாநிலம் சூரியாபேட் மாவட்டம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்தில் இருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு விஜயவாடா நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து கோரகுண்டா அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 11 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ஒரு வணிக கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அங்கமாலி ரயில் நிலையம் மற்றும் அருகே உள்ள மொத்த வியாபார கடையின் கிடங்கில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். தீ விபத்து ஏற்பட்டவுடன் கிடங்கில் இருந்த தொழிலாளர்கள் அனைவரும் உடனடியாக வெளியே சென்று தப்பியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சூடானின் தெற்கு கார்டோவன் மாகாணத்தில் உள்ள குவார்டாட் மற்றும் அபு ஹமமா கிராமங்களுக்குள் புகுந்த ஆயுத குழுவினர் பயங்கர தாக்குதல் நடத்தினர். துணை ராணுவ படையின் ஆதரவு பெற்றதாக கூறப்படும் சூடான் மக்கள் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 27 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் ராணுவத்தினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 700க்கும் மேற்பட்ட அமெரிக்க பொருட்களுக்கு கனடா 15% முதல் 50% வரை புதிய வரிகளை விதித்துள்ளது. அலுமினியம், எஃகு, ஆடைகள், பால் பொருட்கள், மீன் உள்ளிட்ட பொருட்கள் மீது இந்த புதிய வரி விதிப்பு இடம்பெற்றுள்ளன. இந்த வரிகள் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கனடா தெரிவித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மோதல் மேலும் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கோவையில் புகழ்பெற்ற ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவிலில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பொதுமக்களுடன் இணைந்து நடனமாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். கோவையில் உள்ள சுகுணாபுரம் பகுதியில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண விழாவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் மக்களுடன் இணைந்து அவர் உற்சாகமாக நடனமாடினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் 2 நாட்டு துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்த போலீசார் சத்தியமூர்த்தி என்பவரை கைது செய்தனர். வெங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட பொற்பம் கிராமத்தை சேர்ந்த அருணாச்சலத்தின் வீட்டில் நாட்டு துப்பாக்கிகள் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் சோதனை செய்ததில் சத்தியமூர்த்தி என்பவர் சட்டவிரோதமாக 2 நாட்டு துப்பாக்கிகள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் சத்தியமூர்த்தியை கைது செய்தனர். ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள ஆனந்தசரஸ் குளத்தை புனித சடங்குகளுக்காக திறக்க கோரி அளிக்கப்பட்ட மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க கோவில் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குளத்தை திறந்தால் அதிக அளவில் பக்தர்கள் கூட வாய்ப்புள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்தது. இதையடுத்து கடந்த 2020ஆம் ஆண்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டிய நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி மனுவை பரிசீலித்த உரிய உத்தரவு பிறப்பிக்குமாறு நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தினார். நிதியமைச்சர் மரியவில்சன் தனது சகோதரரை தாக்கிய வழக்கை விசாரித்து வரும் புதுச்சேரி நீதிமன்ற நீதிபதி சேரலாதன்
மாஹேவுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி முதலாவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்த நிலையில் நீதிபதி சேரலாதனை மாஹேவுக்கு இடமாற்றம் செய்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். கோவை அருகே ஜாதகம் பார்க்க வந்த பெண்ணுக்கு ஜோதிடர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரை சேர்ந்த பெண் ஒருவருக்கு வரன் தள்ளி போனதை அடுத்து கோவையை சேர்ந்த ஜோதிடர் கார்த்திகேயனை அணுகியுள்ளார். பரிகாரங்கள் செய்வதாக கூறி அப்பெண்ணிடம் நெருக்கம் காட்டிய அவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் கல்லூரி பேராசிரியரை தாக்கி பணத்தை மர்ம நபர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடியில் உள்ள கல்லூரியில் பணியாற்றி வரும் பேராசிரியர் ஒருவர் மாணவன் ஒருவரை அழைத்துக் கொண்டு ஆம்பூரில் உள்ள ரெட்டித்தோப்பு பகுதியில் உள்ள மலைக்குன்றிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி பேராசிரியரிடம் இருந்த பணத்தை பறித்ததோடு இருவரையும் தாக்கிவிட்டு தப்பியோடியது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நிதி நிறுவனம் நடத்தி 5 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஊரணிப்பட்டியை சேர்ந்த காளீஸ்வரி தனது மகன் மற்றும் மருமகளுடன் இணைந்து நிதி நிறுவனம் நடத்தி வந்த நிலையில் 50 கோடி ரூபாய் வரை பொதுமக்களிடம் ஏமாற்றியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மூவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் காளீஸ்வரி இதுபோன்ற பல்வேறு பண மோசடி செய்துள்ளது தெரியவந்ததால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி காளீஸ்வரி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் இடைக்கால துணைவேந்தராக ஆங்கிலத்துறை மூத்த பேராசிரியர் முனைவர் எஸ் பிரபாகர் பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் துணைவேந்தர் முனைவர் என் சந்திரசேகரின் பணிக்கால நீட்டிப்பு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இடைக்கால துணைவேந்தராக எஸ் பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழகத்தின் வழக்கமான நிர்வாக பணிகள் மற்றும் கல்விசார் நடவடிக்கைகள் தொய்வின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சாலை ஓரம் நின்றிருந்த கும்பன் யானை இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களை துரத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. ஆசனூர் மலைப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சாலை ஓரத்தில் நின்றிருந்த கொம்பன் யானையை செல்போனில் வீடியோ எடுக்க முயன்றபோது திடீரென இளைஞர்களை நோக்கி பாய்ந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த இளைஞர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருவிழா கூட்டத்தில் மாணவனை கத்தியால் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நத்தக்காளி கிராமத்தில் நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் 17 வயதான சந்தோஷ் என்பவரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த மாணவர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சீராகாததால் 11வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக சரிந்துள்ளது. அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த சூழலில் நீர்வரத்து சீராகாததால் 11வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் போலீசாரும் தீயணைப்பு படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் செந்நிறமாக மாறி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மலைப்பகுதிகளில் இருந்து திடீரென அதிக அளவு மழைநீர் வருவதால் எந்த நேரத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதை தவிர்த்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அருகே ஏடிஎம் மையத்தில் 9 லட்சம் ரூபாய் திருடு போன நிலையில் கொள்ளையர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை தாம்பரம் அருகே சோமகுளத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை வெல்டிங் மிஷின் மூலம் உடைத்து 9 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த நிலையில் கொள்ளையர்களை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் உள்ளிக்கல் பகுதியில் தரைப்பாலத்தை வெள்ள நீர் மூழ்கடித்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. உள்ளிக்கல் பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வயத்தூர் பாலத்தின் 2 கரைகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் இந்த தரைப்பாலம் முழுவதையும் வெள்ள நீர் மூழ்கடித்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் குளத்தின் நடுவே அமைக்கப்பட்ட அழகிய பூக்கோளம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி வழக்கமாக வீடுகளின் வாசல் மற்றும் பொது இடங்களில் பூக்கோளம் அமைக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் பள்ளிக்குன்னு தையல் பகுதியில் உள்ள குளத்தில் ஓணம் பண்டிகையின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் வண்ணமயமான மலர்களால் சிறப்பான பூக்கோளம் அமைக்கப்பட்டது. குளத்தின் நடுவே மலர்களால் அமைக்கப்பட்ட இந்த பூக்கோளம் காண்போரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பணி நிரந்தரம் கோரி 7வது நாளாக மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வரும் நிலையில் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தண்டையார்பேட்டை, அண்ணாநகர், அம்பத்தூரில் உள்ள 3000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சரை சந்தித்து பேசும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் அறிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் மூசூர் அருகே சாலையோரம் சென்ற பள்ளி மாணவிகளின் மீது கார் மோதிய விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்தனர். மூசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கை எரிபந்து போட்டியில் பங்கேற்றுவிட்டு பேருந்து நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த கார் மாணவிகள் மீது மோதியது. இதில் 6 மாணவிகள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வினோத் கண்ணன் மாணவிகளை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் போலீசாரை அறிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற பிரபல ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்தனர். கடந்த 16ஆம் தேதி 2 ரவுடி கும்பல்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் நரேஷ்குமார் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த கோபியை போலீசார் கைது செய்ய முயன்றபோது கோபி அறிவாளால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் கோபியின் காலில் குண்டு பாய்ந்தது. மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை நகலை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். ஜூன் 18ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் மதுரை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் அதன் நகல் தற்போது இளைஞரின் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் இளைஞரை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று இரும்பு கம்பியால் காவலர்கள் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள் காணாமல் போன 3 பள்ளி சிறுவர்கள் சேத்துமடை வனச்சோதனை சாவடிக்கு வந்தடைந்தனர். உண்டு உறைவிட அரசு பள்ளியில் பயிலும் 3 சிறுவர்கள் வனப்பகுதியில் குளிக்க சென்றபோது மாயமாகியுள்ளனர். போலீசார் மற்றும் வனத்துறையினர் இணைந்து 3 சிறுவர்களையும் தேடி வந்தனர். இந்நிலையில் 3 சிறுவர்களும் சேத்துமடை வனத்துறை சோதனை சாவடிக்கு வந்து சேர்ந்த நிலையில் போலீசார் அவர்களிடம் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குப்பைகள் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்திற்குள் உள்ள பிணவரைக்கு அருகே மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளேயே சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். போலி ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவு செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ராணிப்பேட்டை மாவட்ட தலைமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெமிலி அருகே நெடும்புலி கிராமத்தை சேர்ந்த ஜெயராமன் என்பவர் கடந்த 2017ஆம் ஆண்டு போலி ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தாவூத் அம்மாள் ஜெயராமனுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. உதகை படகு இல்லத்தில் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. லேசான சாரல் மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் குடையை பிடித்தவாறு படகு சவாரி செய்து உற்சாகம் அடைந்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து விடுமுறையை கொண்டாடி மகிழ்ந்தனர்.